ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை ரீப்ளாட் பண்ண போகிறோம். ரீபாட் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்த்துருவோம். இது நாங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தோம்னா ஆனைக்கட்டியில் வாங்கிட்டு வந்தோம். சைலண்ட் வேலி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆனைக்கட்டியில் ஒரு பெரிய ஆனைக்கட்டி வர வழியில் பெரிய நர்சரி ஒன்று இருந்துச்சு. அந்த நர்சரிக்குள்ளே போனோம், நிறைய பிளான்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ஸ்ட்ராபெரி, கொடிமுந்திரி, வெத்தலை கொடி, அதுக்கப்புறம் காந்தாரி மிளகாய் செடி, இதெல்லாமே சேர்த்து 200 தான் வந்துச்சு. அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு 5 days ஆச்சு. இப்போ நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இந்த டப்பா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் இது பேர் என்ன, இது வந்து இல்லைன்னா ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற தொழுவத்துலேருந்து சைடில் காலையில் ஆட்டு புழுக்கை, சாணி எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல குட்டாடாக கொட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து காஞ்சி போனதை எடுத்து நாங்கள் இதில் அடியில் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் மண், ஓகே, மண் இந்த அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரியில வந்து நாங்கள் வாங்கும் போதே பார்த்து வாங்கினோம். என்னன்னா இதுல வந்து 2 செடி இருக்கு, இதுக்குள்ள 2 செடி இருக்கு. அது போக 2 ரன்னர்ஸ் விட்டுருக்கு. செடியை ஒரு பக்கமாகவும் ரன்னர்ஸை கொஞ்சம் தள்ளியும் நம்ம நட போறோம். சரிங்களா? அப்படி நம்ம நட்டோம்னா அது வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிக் கவர் எல்லாம் நல்லா போட்டு நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. பாருங்க, கொடி வந்து எப்படி ஓடி இருக்குன்னு பாருங்க, எப்படி ஓடி இருக்கு பாருங்க. கொடி அடியில் பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு வந்து வேர் வந்திருக்குது. இந்த வேர் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து நல்லா ஒரு சைடு வந்து நல்லா தள்ளி விட்டு இதை அப்படியே வச்சுட்டு இது பெருசா வந்தோடனே வேற செடியில மாத்திக்கலாம். வேர் நல்லா போயிருக்கு. சைட்ல எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டேன். இந்த சைட்லயும் நல்லா போட்டுக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்ல இருந்து 2 ரன்னர் வந்திருக்கு. இந்த ரன்னரை வந்து செடியா வளர்த்தணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்படியே விட்டாலும் இது அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 2 ரன்னர்ஸை வச்சு இதை தனி செடியாக ஃபார்ம் பண்ணணும்னா இதை வந்து நல்லா மண்ணில் பதிச்சு விட்டு அதுக்கு தான் இந்த பாட் எடுத்தது. இந்த பாட் லென்த்தாக இருக்கிறதுனால இப்போ இந்த செடி வர வரைக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் செடி வச்சிடலாம், இன்னொரு பக்கம் இந்த ரன்னர்ஸை நட்டு வச்சிடலாம். இந்த ரன்னர்ஸ் செடியாக வளர்ந்து வேர் பிடிச்சி செடியாக வளர்ந்தோன்னே இந்த 2 தண்டு இருக்குது பார்த்தீங்களா, 2 தண்டி கட் பண்ணிட்டா இது 2 செடி ஆயிரும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து அப்படியே விட்டோம்னாலும் அது ஒன்றும் ஆகாது. அதுக்காக ஒரு சின்ன கட்டுக்கம்பியை எடுத்து யூ மாதிரி வளைச்சு, இந்த மாதிரி யூ மாதிரி வளைச்சு, இந்த வேருக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட்டை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இந்த செடி இருக்கிறதுக்கு நல்லா பக்கத்தில் நல்லா மண்ணுக்குள்ளே பதிச்சிட்டோம்னா அது அப்படியே ஆடாமல் கிரிப்பாக பிடிச்சிக்கும். கிரிப்பாக பிடிச்சிருச்சுனாவே வேர் பிடிச்சிரும். இங்கே 2 ரன்னர்ஸ் இருக்கிறதுனால 2 கட்டுக்கம்பியை யூவாக வளைச்சு ஒரு கிளிப்பு மாதிரி கரெக்டாக ஸ்டெம்மை என்ன பண்ணணும், செடிக்கு பக்கத்தில் அந்த ரூட்ல வந்து கிரிப்பாக உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த வேர் வந்து இந்த ரூட் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். பக்கத்தில் செடி இருக்கும், அந்த செடி வந்து ஆடாது. அதனால என்ன ஆகும், ஈஸியாக வளர்ந்துடும். சரிங்களா? பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது வந்து ஸ்ட்ராபெரி செடி. இதுக்கு வந்து வெயிலும் அதிகமாக வேணும், அதே சமயம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து மல்ச் போடணும். இப்போ நம்மக்கிட்ட மல்ச்னா என்ன இல்லை, மல்ச் இல்லை, ஆனால் என்ன இருக்குது, வைக்கோல் இருக்குது. அந்த வைக்கோல் எடுத்து சின்ன சின்னதாக எடுத்து இந்த மண் மேலே நான் வைக்க போகிறேன். அதனால என்ன ஆகும், வெயில் வந்து நேரடியாக பட்டாலும் டைரெக்டாக மண்ணில் படாமல் ஈரப்பதம் அப்படியே இருக்கும். சரிங்களா? அதனால சின்ன சின்னதாக
செடியை மறைக்காம, செடி வந்து வெயில்ல படும், ஆனா மண்ணு வந்து என்ன, மண்ணு வந்து வெயில்ல படாது. இந்த மாதிரி போட்டா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிட்டோம்னா மண்ணை நல்லா மறைச்சி போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இது போகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும், செடி மேலே வெயில் படணும். இதுதான் ஸ்ட்ராபெரியோட சீக்ரெட் ஃபார்முலா. வைக்கோல் ரொம்ப பழசாக இருக்குது, அதனால் என் கையிலலாம் ஒட்டுது. ஓகே, இந்த மாதிரி போடணும். போட்டு மறைச்சு இங்கே மட்டும் கொஞ்சம் இருக்கு, காமிச்சிடுறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம மறைச்சிட்டோம். அப்போ இங்கே தண்ணி ஊற்றினாலும் சீக்கிரமாக வெயிலுக்கு வந்து காஞ்சி போகாது. ஸோ நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட் ரெடி. தேங்க்யூ.